ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார வச்சு ஒரு தரமான சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு, கூலி படத்த. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கூலி படத்தில நம்ம எதிர்பார்க்குற பயங்கரமான ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. அதே மாரி படத்தில ஒரு வேற லெவலான கேமியோ இருக்கு. அந்த கேமியோ யார் அப்படின்றது பயங்கர சீக்ரெட்டா தான் வச்சிருந்தாரு லோகேஷ் கனகராஜ். பட் நியூஸு, ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இத ஷேர் பண்ணி விட்டாங்க. அதனால அவரும் பார்த்தீங்கன்னா, ரிவீல் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியன் சினிமாலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ல இருக்க ஒரே படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமீர் கான் படம் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் ஸ்டாரா நிற்கிறாரு இந்தியன் சினிமா பொறுத்தளவுக்கு. அவர கொண்டு வந்து ஒரு கேமியோ போட்டா வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, அவர் கேமியோ பண்றாரு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அண்ட் அமீர் கான் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு செமையான ஃபைட் சீக்வென்ஸ் வந்து ஜெய்ப்பூர்ல எடுத்தாங்க. அந்த ஜெய்ப்பூர் சீக்வென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்ற மாரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்க்கிறது அந்த படத்தோட ஏதாச்சும் ஒரு அப்டேட் வருமா? படத்தோட அவுட்புட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்ற மாரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, விஷுவல்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தரமா இருந்துச்சு. மேக்கிங் ட்ரெய்லர்லயே பார்த்துருந்தோம். அதே மாரி இப்போ அந்த கூலி படத்தோட மேக்கிங் வீடியோவோ ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய அப்டேட் விட்டா நல்லாயிருக்கும். இப்போ ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே வச்சு ஷூட் முடிச்சாங்க சென்னையில. அது பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான ஒரு சாங்கு. ஸோ நம்ம அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல படத்துல ஒரு வித்தியாசமான சாங்க வந்து வச்சிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவலான பேண்டியா கொண்டு போணும் படத்த அப்படின்றதுக்காக தான் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்க்கிறது கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபிஸ் அப்படின்றது 1000 கோடியாவது கண்டிப்பா அடிக்கும் அப்படின்றது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அடுத்த அப்டேட் வந்து ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பயங்கரமான ஒரு டீசர வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி புரொடக்ஷன் ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இந்த டீசர் பார்த்தீங்கன்னா, என்னென்ன நம்ம டீசர்ல எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜோட கட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். ஸ்டண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல் தெறிக்க விட்டுருக்காங்க. அதில வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த டீசர் வரதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வெயிட்டிங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, கூலி படத்துலேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, பின்னி பெடல் எடுத்துருக்காரு. பார்த்து செதுக்கிட்டு இருக்காரு படத்த. ஸோ இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கூலி படத்தோட டீசர வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.